இந்த வீக் நம்ம அதனோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம். Hope you are staying safe. Hope you are all healthy. Again, I'm going to say this. I'm going to repeat this. Let us bring in the cornucopia of all the healing techniques. நம்ம எல்லா மெடிசனையும் ஒன்றா கொண்டு வந்து எல்லாத்தையும் இல்லைந்தும் குட்டை எடுத்துட்டு let us work on staying safe and healthy. சின்ன சின்ன வாக்ஸ் டெரஸ்லையோ வீட்டுக்குள்ளேயோ எங்கேயாவது don't go out, please. Keep yourself healthy. This we'll start explanation. So in this episode we are going to talk about the righteousness of it. First thing, மகாபாரதம் வந்து எவ்வளவோ ஸ்டோரிஸ் இருக்கச்சே a woman marrying 5 men அதை ஒண்டியே நம்ம எடுத்துட்டு தனியாக ஸ்டாண்ட் அலோனாக பார்க்குறச்சே then is it a problem in what we see or what they say? Because when a person is married to 5 brothers, the background enna, who is she, who are they, அதெல்லாமும் நம்ம பார்த்து bigger picture understanding வரணும். ஒன்றுத்த when we comment on it, see, judgment-ஏ இல்லாமல் பார்க்கறதுனா we can do this, but when you want to judge something, when you are in the process of commenting on something, then the right thing is to read it fully, understand the aspects of it, and then you have to write it. வேதவியாசர் வந்து எழுதுகிற அந்த காவியம் வந்து கண்டிப்பாக அதர்மத்தை பற்றி இருக்காது. பிகாஸ் he is one of the greatest rishis we have ever known. அப்படி இருக்கிறச்சே அவரோடது வந்து இந்த மாதிரி பெட்டி திங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் திங். ஸோ யூ ஹேவ் டு understand, you have to dive deeper, you have to look at it from all possible angles to understand why and how before we comment or judge. Second thing, பார்த்தேன்னா அந்த ஸ்டோரியில் எதுவுமே வந்து நார்மல்சியில் வரலை நமக்கு மகாபாரதம்ல. லைக் 100 when you look at it, எப்படி 100 குழந்தைங்க பிறந்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சயின்ஸ் மாதிரி கண்டினியூஸாக there is a scientific marvels வந்துருக்கு. And how we saw Krishna was superhuman அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக் மார்வல்ஸ் வருது. இல்லைன்னா philosophical approach எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறச்சு இந்த ஒரே ஒரு ஈவெண்ட் எடுத்துட்டு நம்ம வந்து there is no dharma, a woman can marry 5 guys at the same time அப்படின்னோன்னா அப்போ நம்ம வந்து இன்னும் நம்மளை எலிவேட் பண்ணிக்கிறதுக்கு there is lot of opportunities. We have to grow, we have to mature a lot. That is another second point. Third point வந்து we already saw that இந்த ஸ்டோரி எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு சாந்தனுலேருந்து ஆரம்பிப்போம். சாந்தனுக்கு 3 பசங்க, பீஷ்மர், சித்ராங்கதா, விசித்திரவீரியர். விசித்திரவீரியருக்கு 2 பாய்ஸ், 3 பாய்ஸ் வச்சுக்கலாம் வேணாம். விதுரன், திருதராஷ்டிரன், பாண்டு, 3 பாய்ஸ். அவங்கள எடுத்தனா விதுரன் கல்யாணம் பண்ணிக்கிற குழந்தை இல்லை. பாண்டுக்கு 5 பாய்ஸ், திருதராஷ்டிரனுக்கு 100 பாய்ஸ் 1 கேர்ள். ஸோ இந்த இடத்துல கிளியராக மேன் டு விமன் ரேஷியோ நமக்கு மாறுது. இப்போ கிருஷ்ணரோட அப்பா வசுதேவர், அந்த சைடு எடுத்துப்போம். வசுதேவர் எடுத்தோன்னா வசுதேவர் அவருக்கு 2 or 3 brothers, ஒரே சிஸ்டர் நம்ம குந்தி. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் man to woman ratio is less. Women is significantly less than man, number of men. அப்படி men to woman ratio வந்து significant difference இருக்கு. So it is a teaching that how to handle it at such times.
இப்போ பார்த்தா கரண்ட் ஜென்ரேஷனில் மேன் டு விமன் ரேஷியோ கம்மியாக இருக்குது. பட் நாட் சிக்னிஃபிகண்ட் லெவல், பட் கம்மியாக இருக்குது. எப்படின்னா அவுட் ஆஃப் 1000 men there are only 941 women. இப்போ இந்த ஒரு 59 people குறைவு. 1000க்கு 1000 menக்கு 941 women அப்படின்னா just 59 குறைவுக்கே. Now we see there are a lot of guysக்கு கல்யாணம் ஆர்துக்கு கம்மியாக இருக்குது. லைக் நிறைய கைஸ் வந்து இன்னும் ஸ்டில் தே ஆர் அன்மேரிட். ஏன்னா கரெக்ட் பொண்ணு கிடைக்கல. இந்த பிகாஸ் நாட் அலோன் இன் சென்னை, தமிழ்நாடு, சைனாவில், அப்புறமா யூகேல, இந்த மாதிரி 2-3 இடத்துல திஸ் இஸ் பீன் அ டாபிக், நியூஸ்லேயே வருது. ஸோ இந்த ஒரு 59 அவுட் ஆஃப் 1000 அந்த டிஃப்ரென்ஸ்க்கே நமக்கு இட்ஸ் இன் நியூஸ். அப்போது quite possibly the ratio might be really substantially less. அதனால மேபி 1 woman can marry 5 men. அது வந்து நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கலி திஸ் மைட் பி த இன்ஃபரன்ஸ். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் என்னன்னா டிஃபிகல்ட் டைம்ஸை பற்றியும் சொல்கிறது. when man to woman ரேஷியோவில் woman is less, significantly lessனா these are the possible steps. ஏன்னா progeny is important. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வளரணும், அது ரொம்ப முக்கியம். அந்த ஜென்ரேஷன் அழிஞ்சு போயிடக்கூடாது, நெக்ஸ்ட் வளரணும், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேர்னிங் நமக்கு இருக்குது. இது வந்து தேர்ட் டெஃபினேஷன், why 5:1. ஒரு பொண்ணு 5 பேரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. இதே ராமாயணம் காலத்தில் தசரதற்கு 60,000 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தசரதர் காலத்தில் ராமர் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு இருந்தது வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் திங்காக சொல்கிறாங்க. இட்ஸ் கிரேட் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் there were a lot of women and the ratio tips the other side. மென்னு கம்மியாகவும் விமன் ஜாஸ்தியாகவும் இருந்திருக்காங்க. அதனால in that case பொண்ணை நீ மாட்டுக்கு என்னவாது வழியை பார்த்துக்கொண்டு விட முடியாது. ஸோ இட் இஸ் ஓகே அப்படின்னு நம்ம வந்து ப்ராஜனி, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வளரணும், நின்றக்கூடாது, அதுதான் ப்ரையாரிட்டி. அப்படிங்கிற பட்சத்தில் these are all our options அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ they are giving out option on difficult times because மகாபாரதமே the difficult time of life அதைத்தான் காட்டுறது, not the norm. இப்போ ராமாயணம் நார்மலாக எப்படி போகிறதுங்கிறத காட்டுறது. அதே இது வந்து difficult time of life. பல இடத்துல ட்விஸ்ட்டு, சேஞ்சு, டிஃபர்ஸ் அந்த மாதிரி தான் வருது. இன்ஃபேக்ட் திருஷ்டித்யும்னனும் திரௌபதியும் பிறக்கிறதே ஃபயர்லேருந்து ஒரு யாகம் பண்ணி பிறக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல டிஃபர் ஆகிட்டு வர இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபிகல்ட் டைமில் வாட் ஆர் ஆல் ஆர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துன்னு வராங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் ப்ராஜனி பாயிண்ட். இது வந்து ப்ளஷர் இல்லை, ப்ராஜனிக்கு மட்டும்தான் அப்படின்னா திஸ் இஸ் அவர் ஆப்ஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடத்துக்கலாம் அப்படிங்கிற அலவன்ஸும் கொடுக்குறாங்க. பிகாஸ் ஆர் ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் நோன் டு கவர் அப் ஆல் த நார்மல் அப்நார்மல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதாக சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி இருக்கச்சே ஒன் ஆஃப் த அப்நார்மல் ஈவெண்ட்டுக்கு இது சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் 1960s பார்த்தா விமன் ஆர் மோர் அண்ட் மென் ஆர் லெஸ். அதனால தெர் பி ஃபியூ அன்மேரிட் விமன், இல்லை பொண்களுக்கு பையன் கிடைக்கிறது கஷ்டம், அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்போ இட் இஸ் அதர் வே. இது வந்து நமக்கு கம்மி டிஃப்ரென்ஸ் தான். அதில் நம்ம இது நியூஸ்லாம் வருதுங்கிற பட்சத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தால் எப்படி? சிம்பிள். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், திரௌபதி வந்து யார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னா
அம்பாள் ஹர்செல்ஃப், அம்பாளோட ரூபமாக தான் பிறக்கிறா அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறச்சே அந்த ஃபியரி பர்சன், ஷீ இஸ் ஒன்லி பர்சன் ஹூ கேன் ஹோல்ட் அ ஃபேமிலி டுகெதர். அப்போ வந்து அவள் அந்த இடத்துல வைஃப் அப்படின்னா இட்ஸ் நாட் அபவுட் குடும்பம் நடத்துறது, குழந்தை பெற்றுக்கிறது அந்த மாதிரிங்கிறத விட இட்ஸ் அபவுட் ஹோல்டிங் டைனாசிட்டி டுகெதர். அந்த டைனாசிட்டிக்கு அந்த 5 பேரும் ஸ்ட்ராங்காக க்ளோஸாக இருக்கணும். ஸோ ஷீ ஹேட் த பவர் டு ஹோல்ட் இட் டுகெதர். நாட் சுபத்ரா, நாட் ஹிடும்பி, ஒன்லி திஸ் பர்சன், பிகாஸ் she is a form of Ambal herself. அம்பாலோட all the qualities கொடுத்து they all come together as Draupadi. அதனால அந்த ஒரு அவளை வந்து அவங்க வந்து அம்பாள் மாதிரி தான் பார்க்குறாங்க. So when we dig deeper, these are the reasons that comes in why she married 5 men அப்படின்ட்டு. So next time when someone asks us, அது அதர்மம் இல்லையா அப்படி, ஸோ மகாபாரதம் doesn't teach any values அப்படின்னு சொன்னால் either they haven't read or understood it, or it is our duty to explain what is the reality there. அவளுக்கு தெரியலை, தெரிஞ்சு யாரும் அப்படி விரண்டாவாதம் பேச மாட்டான், தெரியலை தேடும். ஸோ ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம வந்து we should teach them what is a higher level in it. அதை dig deeper பண்ணதுக்கு சொல்லித்தரேன் நம்ம. Okay, with this thought I'm signing off. Stay safe, stay indoors, we'll get over it.